எஸ் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப் யூ ஆல் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் கேர் சீரீஸ். ஸோ திஸ் வீடியோ கம்ஸ் அண்டர் ஹேர் கேர் சீரீஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். த ஆர்டினரி ஹேர் கேர் மல்டி பெப்டைட் சீரம் ஃபார் ஹேர் டென்சிட்டி. ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வாங்கி ரொம்ப பயனடைஞ்சாங்க. ஸோ ஷீ லவ்ஸ் இட். ஸோ அதனால் இது வந்து சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமே. ஸ்கின்னு வருது, ஹேர் ரொம்ப டென்ஸ் வந்து இழுந்துக்கிட்டே போயிட்டுருக்கே. ஸோ நம்மளும் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் கிவ் அ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஆர்டினரி வாங்கினேன். ஸோ இந்த ஆர்டினரி வந்து திஸ் இஸ் ஃபார் கிவிங் அ ஹேர் டென்சிட்டி டு யுவர் ஹேர். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஹேர் க்ரோத்துக்காக இது வாங்கணும்னு நினச்சேன். ஹேர் க்ரோத்துக்காக இது நான் வந்து வாங்கினேன், பட் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் யாருமே கமெண்ட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி ஐ வாஸ் தாட் லைக், முதல்ல நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஓ நம்மளை ஹேர் வளர வைக்கும் போல் இந்த சீரம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இது வந்து யூஸ் பண்ணேன். லுக் அட் திஸ், இது வந்து இன்னும் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ என்ன வந்து பேபி எனக்கு வந்து லைக் ரொம்ப ரொம்ப வந்து டெய்லி வந்து கொஞ்சம் மேலே இழுத்து கோம் பண்ணுறதுனால ஜஸ்ட் லைக் ரைட் சைட் ஆஃப் மை ஹெட் இஸ் சம்திங் லைக் லிட்ரலி ஹையர் வென் கம்பேர் டு லெஃப்ட் சைட். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைட் ஆஃப் மை ஹெட்டை கம்பேர் பண்ணும்போது ரைட் சைட் ஆஃப் மை ஹெட் வந்து அந்த பார்ட்டிஷன் எடுப்போம்ல, ஸோ அந்த பார்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஹையராக ஒரு மாதிரி ஆடாக தெரியும். ஸோ அதுக்காக சார் நம்ம அதில் அப்ளை பண்ணலாம், பேபி ஹேர்ஸ் வருதா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சும்மா ட்ரைக்காக தான் வாங்கினேன். பட் இட் லிட்ரலி டசன்ட் கிவ் எனி திங் டு மீ. ஸோ எனக்கு தெரியலங்க, இது நான் வந்து ஏன்னா நான் வந்து அந்த இன்டென்ஷனுக்காக தான் இதை வாங்கினேன். லைக் எப்படி சொல்கிறது, ஹேர்ஸ் வந்து க்ரோத் ஆகும் அப்படிங்கிற இன்டென்ஷனுக்காக வாங்கினேன். பட் இட் சீம்ஸ் லைக் தென் ஐ கம் டு ரியலைஸ் தட் இது வந்து நாட் ஃபார் தட். இது வந்து லைக் உங்கள் ஹேர் வந்து திக்கியராக ஆக்கும், டென்சராக ஆக்கும், அண்ட் ஃபுல்லாக ஹெல்த்தியராக ஆக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களே அதில் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் டசன்ட் ப்ரொமோட் டு ஹேர் க்ரோத் அப்படிங்கிற மாதிரி இவங்க எதுவுமே இதில் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணல. ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி சச் அ டீசென்ட் ஒன் தான். ஸோ லைக் ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணேன்னு எனக்கும் தெரியல, இது என்ன ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஹேர் ஃபாலும் எனக்கு எதுவும் கம்மியாகல, ஹேர் டென்ஸும் ஆன மாதிரி எனக்கு தெரியல. பட் ஓகே, மேபி பாய்ஸ், இட் மேபி சூட்ஸ் ஃபார் பாய்ஸ் ஐ கெஸ். ஸோ குட்டி ஹேராக இருக்கிறவங்களுக்கு மேபி விசிபிளான ரிசல்ட் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இஃப் யூ ஆர் யூஸிங் திஸ் ஆர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் படித்து. ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து ஜஸ்ட் சொல்லிடுறேன். இட்ஸ் ஆல் கம்ஸ் under my procedure of giving a review of some products, right? ஸோ வந்து இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ட்ராப் வந்து உங்கள் கையில் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் உங்கள் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஸ்கேல்பால் இருக்கும்ல, ஸோ ட்ரை ஸ்கேல்பில் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லைக் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ எங்கெங்கே உங்களுக்கு முடி வந்து வளரணுமோ, அதாவது டென்ஸ் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே அப்ளை பண்ணிக்கணும். ஸோ டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணால் ஹேர் வந்து பார்க்க வந்து ஏதோ போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாதா அப்படிங்கிற மாதிரி டவுட் எல்லாருக்கும் வரும். ஆப்வியஸ்லி இது தெரியும், ஒரு மாதிரி ஏதோ எண்ணெய் தேய்ச்ச மாதிரி ஃபீல் இருக்கும். இது என்ன தான் சீரமாக இருந்தாலும், வாட்டரி பேஸ்டு சீரமாக இருந்தாலும் ஒரு மாதிரி ஹேர் வந்து ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி தெரியும் வெளியே. ஸோ பெட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம், ஐடியலி ஃபார் பெட் டைம். ஸோ பெட் டைம் நீங்கள் வந்து பெட் டைம் வந்து போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் வாஷ், இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லலை. பிகாஸ் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது தான். ஸோ இப்போ பெட் டைம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணால் இட்ஸ் வில் பி ஓகே. காலையிலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கடுத்த நாள் காலையில் ஹேர் வாஷ் பண்ணால் கூட இட் வில் பி ஓகே. பட் பெட் டைம் இஸ் மோர் ப்ரிஃபரபிள் டைம் ஃபார் மீ. ஸோ பெட் டைமில் பண்ணுங்கள். ஸோ தட் வில் பி ரியலி ஆசம். ஸோ ஸ்மெல்லு அந்த மாதிரி எதுவுமே அட்ராக்டிவாலாம் இதில் எதுவுமே இருக்காது. அண்ட் இதில் வந்து இவங்க வந்து ஹேர் க்ரோத்துக்காக என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து லிட்ரலி ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா. ஸோ இது வந்து 60 ml பாட்டில் 1000 rupees கிட்ட வந்துச்சு ஐ கெஸ். ஸோ 1000 rupees கிட்ட வந்துச்சு. ஸோ முன்னாடியே வாங்கிட்டேன். ஸோ இட்ஸ் மேட் இன் கனடா. As you all guys know about that, ordinary brand is from Canada.
ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல. ஸோ அதுக்காக இந்த ப்ராடக்ட் நான் வந்து வேஸ்ட் ப்ராடக்ட், மொக்க ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது. ஸோ யாராவது இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பயனடைஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். பட் இன் மை ஒப்பீனியன், இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, இன் மை ரிவ்யூ, I'll give the base and my டெய்லி நான் யூஸ் பண்ணதை வச்சு நான் சொல்லணும் அப்படின்னா I'll just give a 4 out of 10 only, because எதுவுமே நடக்கல. அண்ட் மை ஃப்ரெண்ட் இஸ் ஆல்சோ சஜஸ்டிங் மீ, அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட கூட நான் கேட்டேன். ஸோ அவங்களும் கிவ் மீ த சேம் ரிசல்ட், லைக் எனக்கும் எதுவுமே ஆகலடா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ எஸ், இது வாங்குறதுக்கு பிஆர்பி அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஜஸ்ட் கோ அண்ட் செக் இட் அவுட் யுவர் டாக்டர். ஹேருக்காக நீங்கள் ஏதாவதுனா நீங்கள் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சீரம் அது மூலமாக ஹேர் வச்சிடலாமா, என்ன வச்சு ஹேர் வளர வச்சிடலாமா அப்படிங்கிறதெல்லாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. டாக்டரை போய் செக் பண்ணுங்கள், பிளட் டெஸ்ட் எடுங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஒரு சீரம் வந்து ஹேர் க்ரோத்தை ப்ரொவோக் பண்ணும் அப்படின்னா எல்லாருமே சீரம் நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டோன்ட் டேக் இட் அஸ் அ சீரியஸ் வே. Yes, this is one advice I want to give to all. And yes, keep supporting my channel and please subscribe my channel. இதோட நல்ல ப்ராடக்ட்டோட ரிவ்யூவோட next time சந்திக்கிறேன். Bye.